பன்னீர் அங்கே போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது வந்துட்டு நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் இல்லையா, பன்னீர் முன்னேற்ற கழகம் போட்டு நம்ம தான் புது கட்சின்ற மேட்டரை பண்ணுறோம். வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கேட்ட உடனே, என்னென்ன உங்களை நம்பி இவ்வளோ நாளாக வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கோம், நீ கூட புது கட்சியை ஸ்டார்ட் பண்ண என்னென்ன ஏடிஎம்கேல சேர்த்து விட்றோம், பழைய போஸ்டிங் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு தானே உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம். கேட்குறவங்க என்ன பதில் சொல்லுவார்? மேடையில் சொன்னார், புது கட்சி தொடங்க போகிறான், கழகம் வந்து உருவாகும் அப்படின்ட்டாரு. கழகம் தொண்டர் உரிமை மீட்பு குழு தொண்டர் உரிமை கழகமாக மாறும்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்கல்ல. அது புது கட்சியா பழைய கட்சியா? கழகம்டாலே புது கட்சி தானே. புது கட்சி தானே. அப்புறம் என்ன நான் புது கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து உருட்டுறாரு. புரியுதா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் நான் இன்னும் விசாரிக்கல. இந்த கட்சியை பதிவு பண்ணுற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். கையெழுத்து போடாமல் எங்கே விட்டாங்க அவரை டெல்லியிலேருந்து? அதனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சுயேட்சையாக போட்டிட்டால் தானே, பிஜேபி ஆதரவு பெற்ற சுயேட்சை தானே இவர் ராமநாதபுரத்தில். அப்புறம் இப்போ இங்கே அதே மாதிரி அசம்பிளிலையும் சுயேட்சையாக போட்டிட முடியுமா? ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இதுன்னா இவர் கூட இந்த வைத்திலிங்கம் மற்றவர்களை சேர்க்கலாம். அது ஃபைனல் அந்த நியூஸு.